மே 1 பிற்பகல் 1:30 மணிக்கு வசந்த் தன்கோ வழங்கும் சிங்கப்பூர் சலூன் புத்தம் புதிய திரைப்படம். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞர்களுடைய நூற்றாண்டு. கலைஞர்களுடைய வாழ்வையும் வரலாற்றையும் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசி வருகிறோம். அந்த வகையில் கலைஞர் செய்த சாதனைகள், அவர் படித்த சரித்திரங்கள், இவற்றை பற்றித்தான் நாம் இந்த நாட்களில் பேசி கொண்டிருக்கிறோம். கலைஞரனுடைய 2006 முதல் 2011 வரையிலான ஆட்சி காலம் என்பது தமிழ்நாடு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பொற்காலமாக கருதப்படுகிறது. பல்வேறு விதமாக எவரும் கற்பனை கூட செய்திடாத பல்வேறு நலத்திட்டங்களையும் சமூக நீதி திட்டங்களையும் அன்றைக்கு கலைஞர் உருவாக்கினார். அதை பற்றி நாம் எத்தனையோ நாட்கள் பேச முடியும். இன்றைக்கு அப்படி ஒரு மிக முக்கியமாக அந்த காலகட்டத்தில் கலைஞர் கொண்டு வந்த ஒரு திட்டம், அதுதான் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி. பொதுவாக தொலைக்காட்சி என்பது நம்முடைய சமூகத்தில், அது நீங்கள் 1990களிலேயே வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் இங்கு வந்துவிட்டாலும் கூட அதெல்லாம் பணக்காரர்களுக்கு உரியதாக இருந்தது, மேல்தட்டு மக்களுக்கு உரியதாக இருந்தது, உயர் வருவாய் பிரிவினருக்கு உரியதாக இருந்தது. நீங்கள் கிராமப்புறங்களில் நீங்கள் அந்த காலகட்டத்தை நினைத்து பார்த்தீர்கள் என்றால் யாராவது ஒரு வீட்டில் வண்ண தொலைக்காட்சி பெட்டி இருக்கும். அந்த தெருவில் இருக்கக்கூடிய சிறுவர்கள், பெண்கள் எல்லாம் அந்த வீட்டில் எப்பொழுது ஒரு படம் போடுவார்கள், ஒரு பாட்டு காட்சியை காட்டுவார்கள் என்று அங்கு ஒரு குழுமி இருந்த காலங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன. தொலைக்காட்சி அப்படிப்பட்ட ஒரு அரிய வகை பொருளாக, அது வசதி படைத்தவர்களுக்கு உரிய ஒன்றாக இருந்தது என்பதுதான் உண்மை. ஆனால் கலைஞர் இதை சிந்திக்கிறார். திராவிட மாடலினுடைய அடித்தளம் என்பதே எல்லாமும் எல்லோருக்கும் என்பதுதான். அப்படிப்பட்ட நிலையில் ஏன் வசதி படைத்தவர்கள் தான் வண்ண தொலைக்காட்சி பெட்டி பார்க்க வேண்டுமா, மற்றவர்கள் அதற்காக ஏங்கி போக வேண்டுமா? இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்று கலைஞர் சிந்திக்கிறார். ஏனென்றால் கல்வியை எப்படி அவர் அனைவருக்கும் உரியதாக மாற்றினாரோ, சுகாதாரத்தை எப்படி அனைவருக்கும் உரியதாக மாற்றினாரோ, அதே போன்றுதான் இந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டி. ஏனென்றால் உலகம் ஒரு மிகப்பெரிய தொடர்பியல் புரட்சிக்குள் சென்று கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த தொடர்பியல் புரட்சியோடு அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அப்போதுதான் கலைஞர் இந்த திட்டத்தை அறிவிக்கிறார். திமுகவினுடைய 2006 தேர்தல் அறிக்கையிலேயே அது சொல்லப்படுகிறது. ஏழை குடும்பங்களுக்கு, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்கப்படும் என்று எல்லோரும் அப்போது சிரித்தார்கள். எப்படி இவ்வளவு குடும்பங்களுக்கு நீங்கள் வண்ண தொலைக்காட்சி பெட்டியை வழங்க முடியும் என்று. கலைஞர் அதை சாதித்து காட்டினார். 1,04,00,000 குடும்பங்களுக்கு இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் எங்கெங்கும் வழங்கப்பட்டன. குடிசைகளிலெல்லாம். அதுவரைக்கும் ஒரு தொலைக்காட்சி என்பதை அங்கு ஒரு பஞ்சாயத்து போர்டில் இருக்கக்கூடிய கருப்பு வெண்ணெய் தொலைக்காட்சியாக பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கும், அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வீட்டில் நின்று பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கும் இந்த திட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக மாறுதலை கொண்டு வந்தது. மக்கள் உலகத்தோடு இணைக்கப்பட்டார்கள், தொலைத்தொடர்போடு இணைக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு குடும்பமும் சுயமரியாதையுடன் தங்களுக்கான ஊடகமாக அந்த தொலைக்காட்சியை கை கொண்டன. உண்மையில் இந்தியாவில் எந்த மாநில அரசும் நடத்தியிராத ஒரு மாபெரும் சமூக நலத்திட்டம். எல்லோரும் சமமான ஒரு வாய்ப்புகளை பெற வேண்டும் என்பது ஒரு குறிப்பிட்ட துறையில் அல்ல, எல்லாவற்றிலும் அது நிகழ வேண்டும். வசதி படைத்தவர்களிடம் இருக்கக்கூடிய பொருட்கள் வசதியற்றவர்களிடமும் இருக்க வேண்டும். அப்போதுதான் சமூக நீதியினுடைய அடித்தளங்கள் எட்டப்படும் என்பதை கலைஞர் புரிந்து கொண்டிருந்தார். இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி திட்டம் என்பது ஒரு மகத்தான திட்டமாக இருந்தது. அது மட்டுமல்ல, அந்த தொலைக்காட்சி பெட்டி வழங்கப்பட்டு பல வருடங்கள், ஏன் இன்றைக்கும் கூட அந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டியை வைத்திருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கின்றன என்றால், உயர் தொழில்நுட்பம் வாய்ந்த நவீனமான ஒரு எந்த விதமான பிரச்சனைகளும் மற்ற ஒரு தொலைக்காட்சி பெட்டியை அன்றைக்கு தமிழ்நாடு அரசு, கலைஞருடைய அரசு வழங்கியது. அது தமிழ்நாட்டினுடைய சமூக வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய திட்டமாக, ஒரு மாபெரும் சமூக நல சமூக நீதி திட்டமாக அது அமைந்தது என்பதைத்தான் வரலாறு நமக்கு சொல்கிறது. கலைஞனுடைய சாதனைகளை நாம் தொடர்ந்து பேசுவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.